50 சென்டிமீட்டருக்கும் மேலாக கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக வாய்ப்பு. அது கனமழைன்னு சொல்ல முடியாது. அதீத கனமழை அப்படின்னு தான் சொல்லணும். மிக கடுமையான மழை பொழிவு பதிவாகப் போது, எந்த இடத்துல மழையானது தீவிரமடையும் அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவா பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க. எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருது. வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் அதிவேக சூறாவளியுடன் கூடிய காற்று, பலமான காற்று இருக்குங்க. கரை கடந்து அதீத கனமழையும் அப்பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள் மாலை நேரங்களில் நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த இடங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதற்கட்டமாக வடக்கு ஒரிசா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரிசாவினுடைய வடக்கு பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த அதீத கனமழை அப்படிங்கிறது மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களிலும் மிக கடுமையாக இருக்கும் மற்றும் பங்களாதேஷிலும் 50 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த புயல் காரணமாக வடக்கு ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதி கனமழை முதல் அதீத கனமழையாக இருக்கும். ஒரிசாவில் அதி கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் மேற்கு வங்கம் மற்றும் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதீத கனமழை அப்படிங்கிறது பதிவாகிடும். பாருங்க எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் காற்றுடைய வேகமும் அங்கே பதிவாகிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கு, அங்க நமக்கு நிறைய மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு எதுவுமே கிடையாதா, தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்போது அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் பலரும் கேட்டு வரீங்க. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று நள்ளிரவுலேருந்தே படிப்படியாக இது கரை கடக்க தொடங்கி நிறைய இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் இது தீவிரமாக இது கரை கடக்கிறதுனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை அந்த பகுதிகளில். ஏன்னா பல இடங்களிலும் நமக்கு 130லேருந்து 140 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று வீசும். அதை தொடர்ந்து நிறைய சேதங்கள், காற்றினாலையும் நமக்கு அதிக பாதிப்புகள் மற்றும் மழையினாலையும் அதிக பாதிப்புகள் அந்த பகுதிகளில் இருக்கும். இதனால தமிழ்நாட்டிற்கு என்னங்க பிரயோஜனம்? இந்த புயல் அங்கே தானே போச்சு, நமக்கு என்ன இதனால பிரயோஜனம் அப்படின்னா, இந்த புயல்னால ஒரு சில மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று குறைந்ததே மிச்சமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பெருமளவு நமக்கு மழையும் பதிவாகலை, வெயிலும் கொளுத்தலை. வானம் ஓரளவு மேகமூட்டமாக நிறைய மாவட்டங்களில் காணப்பட்டுச்சு. சில மாவட்டங்களில் லேசான வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் பதிவானது. ஆகவே நமக்கு எப்போது தான் இந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கும், எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் மிக தெளிவாக விரிவாக ஒவ்வொரு மாவட்டத்தின் வாரியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா சென்னையில் பொறுத்த வரைக்கும் அதிக மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். கடந்த நாட்களில் ஒரு 3 சென்டிமீட்டரும், திருவள்ளூரில் ஒரு 2 சென்டிமீட்டர் போல் நமக்கு மழை பொழிவுகள் அப்படிங்கிறது பதிவாச்சு. அதுவுமே மிதமான மழை தான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, அடித்த வெயிலுக்கு இந்த மழை போதாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சென்னை பகுதிகளில் பருவமழை இப்போதாங்க தொடங்கியிருக்கு. நிச்சயமாக படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சரி, எப்போது கனமழை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட வாரியாக நம்ம பேசலாம். ஜூன் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக மறுபடியும் நமக்கு கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஜூன் முதல் வாரத்தில் மழை வருமானம் கண்டிப்பாக கிடையாது. சில மாவட்டங்கள் மட்டும்தான் மிதமானதுலேருந்து கனமழை, அதாவது ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் முதல் வாரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த இடத்துல மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் தினந்தோறும் மழை பகுதிகளாக நம்ம அறிவித்திருக்கிறோம். நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் தினந்தோறும் சில இடங்களில் மழை பகுதியாக இருக்கும். மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை வரலனாலுமே கூட ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே தினந்தோறும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் பதிவாய் கொண்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஜூன் 2வது மற்றும் 3வது வாரங்களில் மறுபடியும் நமக்கு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாவதன் காரணமாக தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நிறைய இடங்களில் நமக்கு கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகியிருக்கு. வட தமிழக உள் மாவட்டத்திலும் இனி வரும் நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு மிக கனமழை மற்றும் அதி கனமழை தற்போதைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரெட் அலர்ட் வாய்ப்பு கிடையாது. எங்கே ரெட் அலர்ட் அப்படின்னா வடக்கு ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் தான் ரெட் அலர்ட். தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் எதுவும் இல்லை. வரக்கூடிய நாட்களிலும் வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா நமக்கு மழையினுடைய தீவிரமே நமக்கு மிதமானதுலேருந்து கனமழைன்னு சொல்லியிருக்கிறதுனால இனி வரும் நாட்களிலும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வேணால் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
உள் மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும். அப்போ கடலோர மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, பகல் நேரங்களில் கணிசமாக வெயிலின் தாக்கம் ஆங்காங்கே அதிகரிக்கும். வரும் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குமே தவிர மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோரம் மற்றும் டெல்டாவில் பதிவாக வாய்ப்பில்லை. லேசான சாரல் மழை போல இருக்கும் மிதமான மழை மட்டும் இந்த ஜூன் முதல் வாரத்தில் அவ்வப்போது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலும் இனி வரும் நாட்களிலும் அவ்வப்போது வானம் மேகமூட்டமாகவும், வெயில் பொறுத்தவரை ரொம்ப நமக்கு ஏப்ரல் மற்றும் மார்ச் மாதங்கள் போல இல்லாமல் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வெயில் சற்று குறைவாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு பகல் நேர வெப்பநிலை இயல்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டமாகவும் மழையினுடைய தீவிரம் இல்லாமல் இருக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெருமளவு கனமழை எதிர்பார்க்காதீங்க. வானம் மேகமூட்டம்தான். ஜூன் முதல் வாரத்துக்கு அப்புறம் படிப்படியாக நம்ம கணிசமாக மழை வாய்ப்புகள் இந்த டெல்டா பகுதிகளில் அதிகரிக்கும். அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி சொல்லிதான் ஆகணும். தென் மாவட்டத்தில் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த விருதுநகருடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையத்தில் அவ்வப்போது லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை இருக்கும். திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போகிற வழிகள், அதாவது திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மற்ற இடங்கள்லாம் வானம் மேகமூட்டம் தான். தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். நேற்றைக்கு, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் சில மாவட்டத்தில் மட்டும் மழை பதிவாயிருக்கு. நேற்று காலை வரை பெய்த மழை அளவை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த புயல் தமிழ்நாட்டை விட்டு விலகி போகும்போது மழை வாய்ப்பெல்லாம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போலவே மழை எல்லாமே குறைஞ்சிருச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், சென்னையில் 2 சென்டிமீட்டர் மழை மட்டும் மிதமான மழையாக பதிவாகியிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் மழையினுடைய தீவிரம் குறைந்துவிடும். மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் சில இடத்துல மழையும் எதிர்பார்க்க முடியும். அப்போ அடுத்த சுற்று மழை பொழிவு அல்லது அடுத்த கனமழை எப்போங்கிறதையும் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். இது போல் உங்களுக்கு அடுத்த மழை எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அடுத்த மழை எப்போது வரும், அடுத்த வெள்ளப்பெருக்கு எப்போ ஏற்படுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கை காலை மற்றும் மாலை நேரங்களில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருது நண்பர்களே. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இல்லாமல் இயல்பான அளவிற்கு வெயில் பதிவாகி மழையினுடைய தீவிரமும் இந்த ஜூன் முதல் வாரத்திலிருந்து அதிகரிப்பதால் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கர்நாடகா மாநிலங்களிலும் நமக்கு அதி கனமழைங்கிறது இனிமேல் வர தொடங்கிறோம். மேட்டூருக்கு நீர் வரத்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக, ஏன்னா இந்த வருஷம் நமக்கு கூடுதல் மழை அப்படிங்கிறதுனால தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் கனமழை தீவிரமாவதன் காரணமாகவும் மேட்டூருக்கு கணிசமாக இப்போவே நமக்கு நீர் வரத்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலும் மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகள், மேட்டூர் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது, மற்ற இடங்கள் முல்லை பெரியாறு அணை பகுதிகள் அந்த இடத்துல நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கேரளா பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து வைகை அணைக்கும் நமக்கு நீர் வரத்துகள் அதிகரிக்க தொடங்கிறோம். இனி வரும் நாட்கள் தான் பல அணைகள், மேட்டூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அணைகளில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து மிக தீவிரமான மழை பொழிவுகள் கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் பதிவாகும் நண்பர்களே. தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.